ராகுல் காந்தியின் எம்பி பதவியை பறிக்க பாஜக புது ஸ்கிரிப்ட ரெடி பண்ணியாச்சு. ஆனா அதை விட கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில காங்கிரஸ்காரங்க தாவேகா மேல இருக்கக்கூடிய காதலின் காரணமாக பாஜகவோட மல்லு கட்டுறதை விட்டுட்டு திமுகவோட ஆட்சியில பங்குட்டு வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. மாணிக்க தாகூர் சொல்றாரு ஆட்சியில பங்கு வேணும்னு. அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு நீ என்ன கட்சி தலைமையோட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. மாணிக்க தாகூர் போன்ற தாவேகா காதல்களோட என்னன்னாக்கா ஆட்சியில பங்குன்னு கோஷத்தை வச்சுக்கிட்டு தொண்டர்களுக்குள்ள இணக்கம் வரக்கூடாது, அது மூலியமா பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு புறவாசல இன்னும் அகலமா திறந்து விடத்துக்கு வசதியா இருக்குன்றது போல செயல்பட்டு இருக்காங்க மாணிக்க தாகூர் வகையரா. அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை போன்றவர் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது கட்டுப்பட்டுதான் நடக்கணுமே தவிர அதை விட்டுட்டு தடி எடுத்தவங்க தங்கள்காரன் ரேஞ்சுக்கு கட்சியில பேசக்கூட, கட்சிக்குன்னு கட்டுப்பாடு இருக்கு, கட்சி சொல்ற விஷயத்த கட்டுப்பட்டு நடக்குன்னு சொல்லிட்டு காட்டமாக பதிலடி கொடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைமை விரும்புது வெளிப்படையா சொல்றாங்க. ஐயா மணிசங்கர் அவர்கள் சொல்றாரு ராகுலை பிரதமராக்குனாக்கா அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்றாரு. ஆக மொத்தத்துல காங்கிரஸுக்குள்ள ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிக்கலாம் நினைச்சவங்களுடைய ஆட்டம் இங்க நடக்காது அப்படின்றத அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் ஐயா மணிசங்கர் அவர்களும் வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறாங்க. இந்த தகவல் குறித்துதான் லிங்க் செய்யப்பட்டிருக்க மெயின் வீடியோல பேசியிருக்கிறேன். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட அந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே.